வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டில் இருக்க மங்கையராய் பிறப்பதற்கு. இதில் பல பெண்மொழிகளுடைய சாதனைகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேர்வு நோக்கில் இருக்கிற மன்மா கொஷின்ஸை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எம்எஸ் சுப்புலக்ஷ்மி. இவங்க வீணை கலைஞர் தான் இவங்களுடைய தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இசைச்சூழல்லையே வளர்ந்தவங்க. இவங்க வாங்கிய விருதுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1954 தாமரை அணி விருது தான். சரிங்களா? இது இவங்க இன்னொரு விஷயம் என்னென்னா, த ஹெலன் கெல்லர் அப்படிங்கிற பார்வை இழந்தவங்க வந்து இவங்களை தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஒன்மா கொஷினில் எதிர்பார்க்கலாம்னா நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம். சரிங்களா? அப்போ ஹரி தும் ஹரே அப்படிங்கிற மீரா பஜன் அப்படிங்கிற பாடலை 1947 அண்ணலுடைய பிறந்த நாள் அன்னைக்கு இந்த பாடல் வந்து ஒளிபரப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாடல் தான் ஹரி தும் ஹரோ அப்படிங்கிற மீரா பஜன் பாடல். சரிங்களா? 1963 இங்கிலாந்திலும் 1964 ஐநா சபையிலையும் இவங்க பாடியிருக்காங்க. அதே ஆண்டில் தான் இவங்களுடைய குரல் வந்து வெங்கடேஷ பெருமாள் கோயில், அதாவது நம்ம திருப்பதி கோயிலில் ஒழிக்க தொடங்குச்சு. வெங்கடேச சுப்ரபாதம் வந்து இவங்களுடைய குரல்களில் தான் ஒழிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 1974 நோபல் பரிசுக்கு இணையான மகசேசே விருது வந்து இவங்களுக்கு கிடச்சிச்சு. இந்த இசைக்கு மகுடம் சூட்டியது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு. ஸோ இது வந்து இவ்விருது பெறும் முதல் இசை கலைஞரும் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி மட்டும்தான். சரிங்களா? அம்மாவுடைய இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது அப்போ திருப்பதி கோயிலில் வெங்கடேச சுப்ரபாதம் பாடியது முதல் மகசேசே விருது, அதாவது வந்து உயரிய விருதான நோபல் பரிசுக்கு இணையான விருது வாங்கியிருக்காங்க. ஹெலன் கெல்லர் அப்படிங்கிறவங்க வந்து பார்வையற்ற அவங்க வந்து தொட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட பாடகி தான் இவங்களும். சரிங்களா? அது இதெல்லாம் வந்து தேர்வு நோக்கில் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிக உயரிய விருதான இந்திய மாமணி விருது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுத்து சிறப்பு செஞ்சாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுடைய கோட்டு, ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம் வெல்லலாம், நீங்களும் முயலுங்கள் முன்னேறுங்கள் வெல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் சுப்புலக்ஷ்மியுடைய கோட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இது 1 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தாமரை செவ்வனி விருது பெற்றவர் தான் இந்த பால சரஸ்வதி. சரிங்களா? இவங்க ஒரு நடன கலைஞர். இந்த பரதநாட்டியம் அரங்கேற்றத்திற்காக முதல்ல மேடை ஏறினவங்க தான் இந்த பால சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த 15 வயசில் சென்னையில் இருக்கிற சங்கீத சமாஜம் அப்படிங்கிற அரங்கில் தான் இவங்களுடைய நடன நிகழ்ச்சி நடந்ததாகவும், சென்னையில் வந்து நாட்டிய கச்சேரியில் பண்டிட் ரவிசங்கர் அவர்கள் மிகவும் பாராட்டினதாகவும் செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வட இந்தியா முழுவதுமே உங்களுக்கு நடனமாட வாய்ப்பு கிடைச்சதும் ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளுக்கும் இவங்களுக்கு வந்து நடனம் வந்து நாட்டிய அரங்கம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டோக்கியோவில் நடைபெற்ற அந்த கிழக்கு மேற்கு சந்திப்பு நிகழ்வில் வந்து இந்தியாவோட சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக நடனம் ஆடினாங்க அப்படின்ற செய்தியும் இங்கே நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவங்களுக்கு பெற்ற விருது தான் இந்திய அந்த செவ்வனி தாமரை செவ்வனி விருது பெற்ற நடன நாட்டிய நங்கை தான் இவங்க பால சரஸ்வதி. அதுக்கடுத்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற ராஜம் கிருஷ்ணனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி சொல்லணும் ஒரு முக்கியமான விஷயம்னா, அந்த களத்திற்கே சென்று ஃபீல்டுக்கே போய் பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி களத்திற்கே சென்று ஆய்வு செஞ்சு அதை பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதின ஒரு பெண்மணி, சிறந்த பெண்மணி அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சும்மா பெண்கள்லாம் குடும்ப விஷயத்தை மட்டுமே எழுதுறதோடு நிப்பாட்டாமல் இவங்களுடைய நூல்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பு பெற்றதாக இருக்கும். தூத்துக்குடியில் வந்து நிறைய மாதங்கள் தங்கியிருந்து தொழிலாளர்களுடைய உவர்ப்பு வாழ்க்கை வந்து கருப்பி மணிகள் அப்படிங்கிற நூலாக எழுதியிருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீலகிரி படுகர் இனத்த மக்களுடையதை வந்து குறிஞ்சி தேன் அப்படின்ற நூல்கள்லையும், கடலோர மீனவர்களுடைய வாழ்க்கையை வந்து அலைவாய் கரையில் அப்படிங்கிற புதினமாகவும் வெளியிட்டிருப்பாங்க. இது பார்த்தாதுன்னு உழைப்பு எப்படி சுரண்டப்படுது, தொழிலாளர்களுடைய உழைப்பு எப்படி சுரண்டப்படுவதுன்னு சொல்லிட்டு சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் அப்படிங்கிற நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் நம்மளுக்கு. ஸோ உப்பள தொழிலாளர்கள் அப்படின்னாலே அந்த உப்புங்கிறத கருப்பு மணி மாதிரி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீலகிரி படுகர்லாம் தேன் கிடைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடல் பக்கத்தில் தான் அலை இருக்கும், அலைவாய். அந்த சின்னதாக ஹிண்ட்டுக்காக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதேமாதிரி வந்து தொழிலாளர்களோட உழைப்பு வந்து சேற்றில் இறங்கினா தான் நம்மளுக்கு உழைப்புனாலே சேற்றில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேருக்கு நீர் ஊற்றுறாங்க அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த தீக்குச்சி தொழிற்சாலையில் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அதை வந்து கூட்டு குஞ்சுகள் அப்படின்னு அழகாக எழுதியிருக்காங்க. ஸோ தீப்பெட்டியை வந்து கூட்டு குஞ்சுகள் மாதிரி அடைச்சிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் 1 மார்க்ஸ்க்காக. அடுத்து பெண்க்கு சிசு கொலை இருக்கு இல்லைங்களா, அது மண்ணகத்து பூந்தொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு நூல்கள் எழுதியிருப்பாங்க இவங்க. ஸோ இந்த மாதிரி நூல்கள்லாம் அந்த சில இடங்களில் பார்த்திங்கன்னா அவங்க களத்துக்கே சென்று ஆய்வு செய்து நூல்கள் எழுதியதாக செய்திகள் நிறையா இருக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்க்க வேண்டிய பெண்மணி தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தாமரை திரு விருது, வாழ்வுரிமை விருது, காந்தி அமைதி விருது இதெல்லாம் கிடைச்சிருக்கு ராஜம் கிருஷ்ணனுக்கு. அதுக்கடுத்து பார்க்கக்கூடிய பெண்மணி தான் கிருஷ்ணாமல் ஜெகநாதன். இது வந்து நம்மளுக்கு நாட்டின் விடுதலைக்காக பூதான இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தில் வந்து பணிபுரிஞ்சவங்க அப்படின்னா இந்த
ஜெகநாதன், கிருஷ்ணமல் ஜெகநாதன் தான். உழவருக்கே நில உரிமை இயக்கம் அப்படிங்கிறது வேளாண்மை காலத்திலும் உழவர்களுக்கு வேறு பணி இல்லாத காலத்தில் அவங்களுக்காக போராடினவங்க தான் இந்த கிருஷ்ணமால் ஜெகநாதன். சரிங்களா? அதுக்கு இவங்களை வந்து உங்களுடைய ஆற்றல் நீங்களே உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் அப்படிங்கிறது இவங்களுடைய கோட்டாக இங்கே இடத்துல கொடுத்துருவாங்க. ஸோ 2 பேருடைய கோட்ஸ் வந்து இங்கே பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த சின்ன பிள்ளை பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ வரைக்கும் இந்த களஞ்சியம், சுய உதவிக்குழுவெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது இவங்களுக்கு அதுக்காக நிறைய போராடிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சரிசமமாக பிரிச்சுக்கிறது, இந்த சேர்த்து வேலையை கொடுக்கறது, அவங்களுக்கு நிறைய இதெல்லாம் உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு மதுரை மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் கண்மாயில் மீன் பிடிக்கிற அந்த குத்தகைக்கு அவங்களுக்கு கொடுத்தது. 2004 வருஷம் போல் சுனாமி வந்த ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ வந்து இந்த காசு சேர்க்கும் குழு ஒன்று ஆரம்பித்து களஞ்சியம் அப்படிங்கிறத ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது 10 பேரோட ஆரம்பித்த குழு வந்து இன்றைக்கி பல மாநிலங்கள் வரைக்கும் போயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளை அப்படிங்கிறவங்க தான். சரிங்களா? இவங்களுக்கு நிறைய இந்த ஸ்ரீ சக்தி புரஸ்கார் விருது, அவை விருது, தாமரை திரு விருது, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இந்த சின்ன பிள்ளை அவங்களுக்கு வந்து விருது கிடைச்சதான செய்திகள் இங்கே சொல்லப்படுறாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நம்மளுக்கு 1 மார்க் கொஷின்ஸில் கண்டிப்பாக இதை எதிர்பார்க்கலாம். நன்றி.